ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க வந்து பெங்காலி. நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்கள தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கும் ஹிந்தி தெரியும். நமக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுமா, அது கொஞ்சம் கொஞ்சம் தப்பு தவறி ஏதோ பேசுவேன். ஈஸ் வாஸ் தட் தான். ஆனால் அவங்களுக்கு என்னோடய இங்கிலீஷை புரிகிற அளவுக்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். நாங்கள் ஏதோ ஒரு ஜாடையில் அப்படி இப்படின்னு பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். எனக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது, ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஃபஸ்ட் டைம் போயிருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நமஸ்தேன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் பாட்டு தலையாட்டிட்டு வந்துட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்டு ஒரே சண்டை. உனக்கு நமஸ்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண தெரியாதா? அவங்க என்ன நினச்சிப்பாங்க, என்னை பற்றி தப்பாக நினச்சிப்பாங்க, அப்படி இப்படின்னா. எனக்கு தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னேன்னா அப்படியே ஒரே சண்டையாயிடுச்சு. அந்த மாதிரி அந்த ஃப்ரெண்டு என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் சாபுதானா கிச்சடி செஞ்சுருக்கேன் அப்படின்னாங்க. குழந்தைக்கு கொடுத்தா நல்லது, சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி 2-3 தடவை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்களா. என்னடா இது சாபுதானான்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து கேட்டேன். அப்படின்னா என்னங்க, குழந்தைக்கு கொடுத்தா நல்லதான் அப்படின்னு. இவங்க சொன்னாங்க, எனக்கு ஹிந்தி தெரியும், ஆனால் கம்பெனி லெவலில் பேசுகிறது அதை தான் தெரியும், கிச்சன் ஐட்டம்லாம் எதுவும் தெரியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, கிச்சன் மளிகை ஜாமான்லாம் வாங்குறதுக்கு எதுக்கு நான் உன்னை சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்? மளிகை கடைக்கு போனால் இந்த பொருள் வாங்கணும்ல, அது என்ன ஏதுன்னு பேசி சொல்ல தெரியாதனால தான் சூப்பர் மார்க்கெட் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அவங்க ஒரு நாள் கொடுத்தாங்களா. அப்போ தான் தெரிஞ்சது சாபுதானானா அந்த இது நம்ம ஊர் ஜவர்சி அப்படின்ட்டு. அது வந்து இங்கிலீஷ் வேர்டா இல்லை ஹிந்தி வேர்டான்னு தெரியாது. அவங்க வந்து அதில் கிச்சடி மாதிரி செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, ஆனால் அது டேஸ்ட்டாக இருந்துச்சா. சரி, நான் வந்து இதில் உப்புமா மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணினேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஆனால் செம்ம சொதப்பலாயிடுச்சு. ஏன்னா ஒரு செகண்டில் சொதப்பிட்டேன். அதை நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன்னா, ஊற வச்சதும் நிறைய ஊற வச்சுட்டேன். நான் வந்து இந்த இட்லி தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் வேக வைக்கலான்னு சொல்லிட்டு வேக வச்சேன். சிம்மில் தான் வச்சுருந்தேன். என்னதான் அடுப்பு எரியுதா எரியலையான்னு தெரியல. சரி கொஞ்ச நேரம் நம்ம ஸ்பீடாக வைப்போமேன்னு வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பித்தேன்னா, அது அப்படியே நல்லா வெந்து போயிட்டு எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்துட்டு ஒரு மாதிரி கட்டியாயிடுச்சு. ஆனால் அது பொலன்னு இருந்திருந்துன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கும். நீங்கள் செய்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா, லைட்டாக ஒரு செகண்டு சும்மா ஆவியில் வெந்தால் போதும், டக்குன்னு எடுத்துருங்க. அப்போ தான் அந்த சூப்பராக அந்த அது ஜவ்வரிசி வெந்தால் ஒரு மாதிரி கிளாஸாக இருக்கும்ல, அப்படி இருக்கும். இது என்னென்னா என்னோடய சாப்பிங் போர்டு தான் இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. இதை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருந்துச்சு. அதை தூக்கி எறிஞ்சிட்டேன். தூக்கி போட்டுட்டு இப்போ சாப்பிங் போர்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வரவே இல்லை. என்னடான்னு பார்த்தா அவங்களே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு காசையும் திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏனே தெரியல. அதனால் நமக்கு ஏதாவது சாப்பிங் போர்டு வேணுமேன்னு சொல்லிட்டு சப்பாத்தி கட்டையை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மாவை கேட்டாங்க, இது என்ன இதை எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. வேறு வழியில் என்ன பண்ணுறது, சாப்பிங் போர்டு திரும்ப ஆர்டர் பண்ணி வர்றது வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இந்த பச்சை மிளகாய் போடலாம்ல சொல்லிவிட்டு பச்சை மிளகாய் பறிச்சுட்டு வந்துட்டு கட் பண்ணி போட்டேன். அதை அப்படியே என்ன பண்ணிவிட்டேன், இப்படி முகத்தை துடைக்கிறேன்னு துடைச்சேன்னா அப்படியே ஒரே எரிச்சல் தாங்க முடியல. இதை என்னடா ஒரு கொடுமைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு இது வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு பாருங்களேன் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது. ஆனால் கையில் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா போய் பிடிச்சிட்டு எல்லாமே இட்லி மாதிரி ஆயிடுச்சு. அதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் போட்டுட்டு அது கூடவே இது வேர்க்கடலை இருக்குல்ல, அதுதான் இதில் ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேர்க்கடலையை 1-2 மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன்னா பார்த்தா ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் தண்ணி விட்டு அலசி பார்க்குறேன், அது ஆகவே இல்லை. சரி ஃபேனில் கொஞ்சம் நேரம் காய வச்சு பார்த்தா தனித்தனியாக வந்துடும்னு பார்த்தேன், அப்போவும் தனியாக ஆகலை. சரி நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கை நல்லா வந்துருமேன்னு சொல்லிட்டு, சொதப்புனது தெரியுது இருந்தாலும் நல்லா வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான். அதனால நான் எப்படியோ செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாதி கிணறு தாண்டியாச்சு, முழுசாக தாண்டிட்டு நம்ம தான் சாப்பிட்டாகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு வெங்காயம், தக்காளி,
பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். உப்பு போட்டுட்டு வேறு எதுவும் காரத்துக்கு மசாலா இதெல்லாம் எதுவுமே போடவே இல்லை. எல்லாத்தையும் போட்டுட்டு லாஸ்ட்டில் எல்லாம் உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்ததுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன்ல அதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருந்தேன். கை வலி தான் மிச்சமாயிடுச்சு. சரின்னு கொஞ்சம் முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்காக போட்டேன்னா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கையே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தோசை பெரட்டி இருக்குல்ல அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி பார்த்தேன், கலந்து பார்த்தேன். ஒன்றும் கதைக்க ஆகிற மாதிரி தெரியல. இருந்தாலும் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சும்மா உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சா கையிலலாம் ஒட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியை தொட்டு தொட்டு உருண்டை பிடிச்சிட்டு இருந்தேன். உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளவே என் பாப்பாவும் தம்பியும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்களா. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊட்டி விட்டேனா தான் ரொம்ப பிடிச்சிருச்சு அதுங்களுக்கு. அப்புறமா 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு. அப்பாடா 2 பேரும் சாப்பிட்டாவே போதுமே அப்படின்ற மாதிரி. சரின்னு எல்லாம் சாப்பிட்டாச்சு. அம்மா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, அதனால் எல்லோரும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். பார்த்தா ஃபுல்லாகவே எல்லாமே காலி ஆகிடுச்சு. அப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஆனால் சொதப்புனாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இந்த மிஸ்டேக் பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு எடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.